எங்களுடைய அரசியல் பயணத்தில் இந்த கரூர் சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அது இதை நாங்கள் அவ்வளவு எளிதாக நாங்கள் கடந்து போக முடியாது. இது தலைவரும் அந்த சோகத்திலேருந்து இன்னும் மீளலை. அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு துணையாக இருப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லிக்கிறாங்க. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக உள்ளாட்சித்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த முதல்வர் தன்னுடைய தவறை, தன்னுடைய அரசனுடைய நிர்வாக சீர்கேட்டை மறைப்பதற்காக அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை எல்லாம் நம்ம தோற்கடித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் தந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே வரக்கூடிய தேர்தல் என்பது திமுக வெர்சஸ் தாவேக்காவாக அமையும் என்பதை இன்றைக்கு தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் நிச்சயமாக ஒரு எழுச்சியை பெறுவார்கள். இனிமேல் நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி இந்த பாசிச ஊழல்வாத ஒரு மக்களாட்சிக்கு விரோதமாக ஒரு மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய திமுகவுக்கு எதிராக நாங்கள் களமாடுவோம். முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு எதிரான பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டதா தலைவர் பேசியிருந்தார். தொடர்ந்து திமுக தாவேக்கா தான் களம் அமையுங்கிறத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குமான ஒரு நேரடி போட்டியாகத்தான் அமையும். அதில் வெற்றி பெறப்போவது தமிழக வெற்றிக் கழகம்தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கம் என்பது அரசு அதிகாரிகளை, அரசு உயர் IAS அதிகாரிகளை, அதே IPS அதிகாரிகளை அவர்களுடைய வேலைக்காரர்கள் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா ஓடி அரசு அதிகாரிகள் என்னமோ கட்சிக்காரங்க மாதிரி பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த CPI விசாரணைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படும். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நடந்தது என்பது இந்த விசாரணை பின்னாடி தெரிய வரும். மக்களுடைய ஆதரவு எந்த அளவிலும் எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்களுக்கு பெருமளவில் மக்களுடைய ஆதரவு பெருகியிருக்கிறது. எங்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்கள் தலைவர் காப்பாற்றுவார் என்பது இந்த பொதுக்குழு மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லா கட்சிகளும் குதிரை வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா குதிரையை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்குன்னு ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சாதாரண ஒரு தலைவர்கள். ஆனால் எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கரிஸ்மேட்டிக் லீடர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடியவர் யார் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க, உங்கள் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்குதுன்னா அந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு குறைஞ்சது 20 நாள் ஆகும். ஆனால் எங்கள் தலைவர் 2 நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6,30,00,000 வாக்காளர்களிடம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவார், வேட்பாளரை கொண்டு போய் சேர்த்துருவார். அதனால் எங்கள் தலைவர் எந்த நிகழ்வை முன்னெடுத்தாலும் அந்த நிகழ்வு என்பது குதிரையை விட வேகமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த பொதுக்குழு நிகழ்வு என்பது. தமிழக வெற்றி கழகம் என்பது எதற்கும் சமரசம் செய்யக்கூடிய கட்சி கிடையாது. எந்த அடக்குமுறைகள், நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பயப்படலை, நாங்கள் வீறு கொண்டு இன்னும் மூர்க்கமாக உங்களை எதிர்ப்போம் என்பதை திமுகவிற்கு பிரகடனப்படுத்தியிருக்கார் இந்த பொதுக்குழு மூலமாக. அதனால் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். உங்களுடைய எல்லா எதிர்வினைகளையும் சந்திப்பதற்கு நாங்கள் துணிச்சலோடு இருக்கிறோம் என்பது தான் நாங்கள் சொல்ல வர கருத்து. 12 கட்சி வச்சு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கு திமுக. அதே மாதிரி அதிமுக, BJPங்கிற தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கு. தாவேக்கா எந்த நம்பிக்கையில் இந்த தேர்தல் சந்திக்கும்? நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், மாணவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், இளம் தலைமுறையினரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், தூய்மை பணியாளர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், அரசு ஊழியர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், பெண்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அப்போ இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அதாவது உண்மையான சமூக நீதினா என்ன? சம வாய்ப்பு, சம உரிமை கொடுப்பது தான் சமூக நீதி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 12 கட்சி கூட்டணி வச்சு திமுக இருக்குது அப்படின்னா திமுக செய்வது சமூக நீதியா, சமூக அநீதியா? இப்போ திமுக மட்டும் தேர்தலில் போட்டியிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானாரா, இல்லை 12 கட்சிகளும் சேர்ந்து அதற்காக உழைத்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானாரா? அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தானே உண்மையான ஒரு சமூக நீதி. அப்போ சமூக நீதி மாடல் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 2021 எப்படி முதலமைச்சரானீங்க? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், மதிமுகவினுடைய உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு இல்லாமல்,
அங்கே இஸ்லாமிய அமைப்புகளுடைய உழைப்பு இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாரா? அப்போ இந்த கட்சிகளுடைய உழைப்பை நீங்கள் சுரண்டி கொண்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் இருப்பது சமூக நீதியா சமூக அநீதியா? அப்போ திமுக செய்து கொண்டு இருப்பது சமூக அநீதி. அதனால தான் எங்கள் தலைவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி. அப்போ 2026 உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சிக்கு வருகின்ற பொழுது உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியாக இருக்கும். பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. டிசம்பருக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான கூட்டணியை அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தலைமையில் தான் கூட்டணிங்கிறீங்க, எந்த கட்சி தான் உங்கள் கட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த மண்ணை நேசிக்கிற சமூக நீதி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிஜேபி நேசிக்குதா? நீங்கள் சொல்லுங்கள். பிஜேபி நேசிக்கிற ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பிஜேபி நேசிக்குதா? எல்லா நீங்கள் தான் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மண்ணை நேசிக்குதுன்னு சொன்னீங்க. நான் இப்போ கேட்குற கேள்வி, பிஜேபி இந்த மண்ணை நேசிப்பதற்கான ஒரு 5 காரணங்களை நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். கிடையாதுல்ல. அப்போ இந்த மண்ணுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி என்ன? பிஜேபி. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று எங்கள் தலைவர் நினைக்கிறாரு. இல்லை இது தவறு இருக்கா? அப்போ இது போன்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எங்களோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு கூட்டணி உருவாகத்தான் போகிறது. திமுகவினுடைய கூட்டணி இப்படியே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போவே காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும்னு கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ டிசம்பருக்கு பிறகு காட்சிகள் மாறப்போகிறது, களமும் மாறப்போகிறது. இந்த களமும் சரி, காலமும் சரி தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்குது. கடைசி ஒரு கேள்வி, மக்கள் சந்திப்பு பயணம் அடுத்து எப்போ இருக்குன்னு இல்லை, அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பலதரப்பட்ட கருத்துக்களை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தன்னுடைய மௌனத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மௌன புயலாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு சூதுகளை வந்து மௌனத்தால் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம பல முறை நான் நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். இந்த மௌன புரட்சி மிகப்பெரிய வெற்றியை எட்டி இருக்குது. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்றைக்கி பலதரப்பட்ட தகவல்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகல்களையும் எடுத்து வாசித்து இன்றைக்கி காட்டியிருக்கிறாரு. இன்றைக்கி பலதரப்பட்ட ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் இதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக எழுந்து நிற்கிறது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் பார்க்க முடியும். இல்லை, அது ஒருபோதும், அதாவது என்னைக்கு விக்கிரவாண்டியில் சாலையில் ஒரு மாநாடு அவர் பிரகடனப்படுத்தி அதில் அறிவித்தாரோ அன்றைக்கே அவர் பேசியது தான், இங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் இனி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கப்பட்ட மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்கள் கூட 20% நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஆனால் ஆய்வில் இவ்வளோ சதவீதம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு அந்த பார்வை இல்லைன்னு சொன்னவர்கள் கூட முந்தா நாள் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது 25-26% போய்கிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்களுடைய எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மனநிலையும் இன்னைக்கு அவர் தளபதி அவர்களை நோக்கி நகர்ந்திருக்குன்றதான் பார்க்க முடியும். இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மீட்டிங் முடிச்சிட்டாங்க, அடுத்து கூட்டணியை இறுதி பண்ணிட்டாங்க, தொகுதி பங்கீடு மறைமுக பேச்சுவார்த்தை துவங்கிருச்சு. இன்னும் தாவேக்கா முதலடியை கூட எடுத்து வைக்கல, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கலை. எப்படி வந்து இந்த தேர்தல், ஏன்னா திரும்ப திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்கிறீங்க, பட் அந்த நெரேட்டிவ்க்கான காரணம் என்ன? ஏன்னா உங்கள் 75 ஆண்டு கட்சி தொடர்ந்து வந்து பல்வேறு பணிகளையும் முடிச்சிருக்காங்க. ஆனால் தாவேக்கா தவழ்ந்து வரக்கூடிய குழந்தையாக தான் இருக்குது, இன்னும் பணிகளே துவங்கலை அப்படிங்கிறது. மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஆறாத வேதனையும் ரணமும் இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி இருக்குது. இவர்கள் வந்து பூத் கமிட்டி போடுறதுனாலையோ, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுனாலையோ, அந்த தேர்தல் நேரத்தில் இன்றைக்கி தீபாவளிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுனாலையோ இன்றைக்கி அவர்கள் பூத் கமிட்டிக்கு ஆட்களை கொண்டு வந்துடுவாங்கன்றதெல்லாம் இல்லை. கடந்த கால தேர்தல்களில் நான் திமுகவுக்காக ஆதரவு நிலையில் பிரச்சாரம் பண்ணவ தான். எப்படி ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த பூத் லெவலில் உட்காரக்கூடியவர்கள் பணம் வாங்கிக்கிட்டு தான் நிச்சயமாக உட்காருவாங்கன்றது எல்லா இடத்துலையுமே நான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த கட்டமைப்புகள் அத்தனையுமே இன்றைக்கி சுக்குநூறு ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி மக்களுடைய வேதனைக்கு, மக்களுடைய ஒரு மாற்றத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் இந்த இடம் சொல்கிறோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகுதுன்றதை சொல்கிறோம். மக்களை சந்திப்போ
தடமாற மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய மக்கள் சந்திப்பு எப்போ திரும்ப இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவருடைய மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக அவர் பரந்தூருக்கு போகும்போதுலேருந்து அவருக்கான மக்கள் சந்திப்பு வெற்றி தான். அஜித்குமார் அவர்களுடைய விஷயத்தை கையில் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி புதையுண்டு போன 24 பேருனுடைய விஷயங்களையுமே அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அதில் என்னது அதை வச்சு ஸ்கோர் பண்ணுறதோ அதை மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாற்றிருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசோ இதை தான் பேசுவாங்களே தவிர்த்து இன்றைக்கி இருக்கக்கூடியதை ஏன் பேசுகிறாங்க, இன்றைக்கி பொதுக்குழுவை ஏன் பேசுகிறாங்கன்னா நேரு மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை வந்து இன்றைக்கி மறைக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக மீது அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய ஊழல்கள் பட்டியல்களை மறைக்கணும், இருக்கக்கூடிய ஆட்சியின் திரையின்மையை மறைக்கணும் அப்படின்றதற்காக இதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கே மிகப்பெரிய சவாலாக மக்கள் நிற்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் இவர் பக்கம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவர் ஆதவ அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. 10,000 பேர் வருவோன்னா 10,000 பேர் தொண்டர்கள் வருவார்னு சொல்லியிருக்கிறோம். உளவுத்துறை என்ன பண்ணிச்சு, தூங்கிக்கிட்டு இருந்ததான்னு கேட்குறாரு. இதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும், ஆளக்கூடிய அரசு தான் பதில் சொல்லணும். அது போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய முதல்வர் தான் பதில் சொல்லணும்.